So 2023 kids are here, I think. அடியே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ரிவிஷன் செஷன். ஓகே, இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அசஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அண்ட் டெஸ்ட் எடுத்துக்க போகிறேன். அசஸ்மெண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் யூ ஆல் ஹவ் கிவன், பட் மிட் இயர் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்க போகிறது உங்களுக்குலாம். மிட் இயர் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து தேர் வில் பி ரெசிடேஷன் அசஸ்மெண்ட் வேர் யூ ஹாவ் டு ரிசைட் த மாடியூல்ஸ் தட் யூ ஹவ் லேர்ன்ட். இப்போ நீங்கள் நிறையா கற்றுருக்கேள் இல்லையா, பிள்ளையந்தாதி கற்றுருக்கேள், ஞாசதர்ஷகம், அடைக்கலை பத்து, திருப்பல்லாண்டு எல்லாம் கற்றுருக்கேள். இப்போ கண்ணினும் சிறுத்தாமான் இருக்கு, கோபாலம் சக்தி கூட இருக்கு இல்லையா. ஸோ கற்றுண்ட எல்லா மாடியூல்ஸுக்கும் அசஸ்மெண்ட் நடக்கும். லைக் யூ கேன் பி ஆஸ்க் எனி திங். திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை கேட்டு சொல்லலாம், ஸ்லோகத்தோட ஸ்டார்டிங் கேட்டு வரிசையா 3-4 ஸ்லோகாஸ் ரிசைட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லை நடுவுலேருந்து கேட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட் இன் ஓரல் அசஸ்மெண்ட். அந்த ஓரல் அசஸ்மெண்ட் தான் ஜூன் 8th and 9th நடக்க இருக்கு. அதனுடைய ஸ்கெடியூல்லாம் உங்களோட குரூப்பில் போட்டிருப்பா. ஸோ ப்ளீஸ் செக் யுவர் டைமிங் அண்ட் கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். இதை தவிர உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அசஸ்மெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு குவிஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரைட் ஆன்சரை பிக் பண்ணி கிளிக் பண்ணணும் வெறுமை, அவ்வளோதான். அண்ட் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அசஸ்மெண்ட் இஸ் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். இப்போ நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸில் சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், 4-5 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் மல்டிபிள் சாய்ஸஸ்லேருந்து ரைட் ஆன்சரை பிக் பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது வந்து ஜூன் 20th மேலே ஒரு நாள் நடக்கும். அது என்னைக்குங்கிறத டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு, சரியா? ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் all the topics that we have done till today, starting from the beginning of the year in stories and values, சரியா? So let's get started. So நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியா, பெருமாள், வேதம், நல்வழக்கம், தர்மம் அண்ட் சதாச்சாரம். ஸோ இந்த டாபிக்ஸை நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிறத குவிக்காக இப்போ ஒரு ரீகேப் பார்க்க போகிறோம், ஒரு ரிவிஷன், சரியா? ஸோ ஆச்சாரியா செஷனில் நம்ம பார்த்தது ஆச்சாரியன்னா யாரு? ஆச்சாரியன்னா குரு, the one who teaches us especially about the Lord. ஸோ அந்த ஆச்சாரியனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆச்சாரியன் இஸ் ஆல்சோ குரு. ஸோ குரு அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். குனா டார்க்னஸ், ரூனா டு டிஸ்பெல் டார்க்னஸ். ஸோ குரு இஸ் சம்படி ஹூ என்லைட்டன்ஸ் அஸ், ஹூ டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ். அதே மாதிரி ஆச்சாரியா அப்படிங்கிற வேர்டுக்கு 3 kinds of definitions கொடுக்கலாம். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், தட் இஸ் the one who knows the spirit of shastras. அடுத்தது ஸ்வயம் ஆச்சரதே, the one who puts the spirit into practice. And finally ஆச்சாரே ஸ்தாபயதி, அதாவது the one who establishes the path to be followed by the disciple. ஸோ அவருக்கு தெரியும் சாஸ்திரத்தை பற்றி, அவர் சாஸ்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி அந்த ப்ராக்டிஸை இப்படிதான் அப்படின்னு எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சு கொடுப்பார், சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டா லார்ட் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீ வைஷ்ணவா குரு பரம்பரா ஸ்டார்ட்ஸ் வித் லார்ட் ஸ்ரீமன் நாராயணா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. அதுக்கப்புறம் ஹயக்ரீவ அவதாரம் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்குலாம் ஃபண்டாஸ்டிக்காக தெரியும், சூப்பராக நீங்களாம் நரேட் பண்ணியிருக்கீங்க கிளாஸில் இந்த ஸ்டோரியை. ஸோ ஐ எம் ஷுர் யூ ரிமெம்பர் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. வெரி சிம்பிள் ஸ்டோரி. இந்த பிரளய ஜலத்தில் பெருமாள் இருக்கும் பொழுது பிரம்மா கிட்டக்க வேதம் எல்லாம் கொடுத்தார். வேதத்தை வச்சுட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார். அப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேம்மா, வருதா வரலையா? வரலையா? அப்ப அந்த செஷன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ இப்ப திருப்பி சாரி லாக் அவுட் பண்ணதுல க்ஷமிக்கணும். அடி நடி
பண்ணிடுறேன், க்ஷமிக்கணும். ஓகே, ஸோ dear children, I'll just show you the slides. Anyway, slides post பண்ணுவோம். They're all the same slides as what you've seen before. So portions வந்து ஆச்சாரியா பெருமாள் வேதம் நல்வழக்கம் தர்மம் சதாச்சாரம், and we were looking at revision of acharya session where we saw who is an acharya, அதுக்கப்புறம் குருனா யாரு, அப்புறம் ஆச்சாரியனுக்கு 3 important characteristics, அதுக்கப்புறம் who is the first acharya, and then we are looking at story of Hayagriva அவதாரம். சரியா? ஹயக்ரீவா அவதாரம் ஸ்டோரியில என்ன பார்த்தோம்னாக்கா, பிரளய ஜலத்துல பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கிறச்சு பிரம்மாவை கிரியேட் பண்ணார், பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசம் பண்ணார், வேதம் அப்படிங்கிற மேனுவலை கொடுத்தார், வச்சுட்டு நீ சிருஷ்டி பண்ணு கிரியேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை பிடிங்கிட்டு போயிட்டான் 2 பேர். யார் அந்த 2 பேர்னு கேட்டா மது அண்ட் கைட்டப்பா. அந்த மது அண்ட் கைட்டப்பா அப்படிங்கிறவாளை எப்படி சம்ஹாரம் பண்ணினார் பெருமாள் அப்படிங்கிறது தான் ஹயக்ரீவ அவதாரம் ஸ்டோரி. இந்த மதுக்கும் கைட்டப்பாக்கும் மாயாதேவியினுடைய அனுகிரகம் கிடைச்சுதான். அவ ஒரு லைட்னிங் வந்தது வானத்துல, அதை பார்த்து ஐ அப்படின்னு சொன்னா, அதனால தேவி எக்ஸைட் ஆகி ஓகே இவாள்லாம் என்னுடைய மந்திரத்தை சொல்றா அப்படின்னு அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தா. அது என்ன வரம்னு கேட்டா, அவளா விஷ் பண்ற வரைக்கும் அவளை யாரும் கில் பண்ண முடியாது அப்படிங்கிற வரம். அந்த வரத்தினால அவளை ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டா. அப்போ இந்த பிரம்மதேவனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு, ஐயோ என் வேதம் எல்லாம் போயிடுது அப்படின்னு பெருமாள் கிட்டக்க அவர் போய் ப்ளீட் பண்ணார். உடனே பெருமாள் ஒரு சூப்பர் அவதாரம் எடுத்தார், ஹயக்ரீவனா ஒரு அவதாரம் எடுத்தார். ஹயக்ரீவன்னா அவருடைய கழுத்துக்கு மேல அவர் ஹயம் மாதிரி இருந்தார், தட் இஸ் ஹார்ஸ் மாதிரி இருந்தார், கழுத்துக்கு கீழே டிவைன் ஃபார்மோட இருந்தார். ஸோ இந்த ஹயக்ரீவா அவதார ஃபார்ம் எடுத்துட்டு பெருமாள் மதுவையும் கைட்டப்பனையும் தேடி போனார், பிரளய ஜலத்துக்குள்ள டைவ் பண்ணி போனார். அப்படி டைவ் பண்ணி போறச்ச என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, மதுவும் கைட்டப்பனும் பெரிய ஃபைட்டு கொடுத்தா பெருமாளுக்கு. 1000 வருஷம் சண்டை போட்டாலும், 1000 வருஷம் சண்டை போட்டும் பெருமாள் இன்னும் சண்டை போட்டுன்னு தான் இருக்கேன், நான் அவளை சம்ஹாரம் பண்ணல. ஏன்னா மாயாதேவி வரம் கொடுத்துருக்காளே, அந்த வரத்தை பெருமாள் மதிப்பேன், அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ண, ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்கெல்லாம் சூப்பரா சண்டை போடுறேன், உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வரம் கொடுக்கலாம்னு எனக்கு தோன்றது அப்படின்னு ஹயக்ரீவன் சொன்னாராம். அதுக்கு இந்த மதுவும் கைட்டப்பனும் என்ன சொன்னா, சே நீ யார் எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு, நாங்க ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு இருக்கோம், வேணும்னா எங்க கிட்டே நீ வரம் வாங்கிக்கோ, நாங்க கொடுக்குறோம் உனக்கு வரம் அப்படின்னு சொன்னோம். உடனே இந்த ஹயக்ரீவ மூர்த்தி அப்படியா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, நீங்க 2 பேரும் மாண்டு போகணும்னு ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாராம். நீங்க 2 பேரும் டை ஆகணும்னு வரம் கொடுங்கோன்னு கேட்டாராம். உடனே இந்த மதுவும் கைட்டப்பனும் மூச்சுட்டா, அடாடா இப்படி ஏமாத்திட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணா, அவா ஸ்மார்ட் ஆயிட்டா. இத்தனை நாள் ஹயக்ரீவனோட சண்டை போட்டதுனால அவளுக்கு புத்தி வளர்ந்துடுத்து. உடனே என்ன சொன்னா, ஹயக்ரீவரே கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க ஏதோ வரம் கொடுக்குறேன்னு சொன்னேலே, அந்த வரம் இன்னும் ஆபரேட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டா. பெருமாள் அப்கோர்ஸ் நான் எது சொன்னாலும் அதுபடி நடப்பேன், ஐ ஸ்டாண்ட் பை மை ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னார். உடனே மதுவும் கைட்டப்பனும் ஸ்மார்ட்டா வரம் கேட்டாலாம், எங்களை தண்ணியே இல்லாத இடத்துல வச்சு சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலாம். இப்ப எப்படி இருக்கு, ஃபுல்லா பிரளய ஜலமா இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி தான் இருக்கு. ஸோ தண்ணி இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, ஸோ இவரால் சம்ஹாரமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இவ கேட்டா. ஹயக்ரீவன் சொன்னார், ஓகே டன், நீங்க கேட்ட மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய உருவம் எடுத்து அந்த உருவம் பிரளய ஜலத்துக்கு மேல நிக்கிறது. அவருடைய தொடைய நன்னா தொடச்சுண்டார் ஈரம் போக. அந்த மதுவை கூப்பிட்டார், மது இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். ஒரே போடு போட்டார், அவன் போயிட்டான். கைட்டப்பா இங்க வான்னு கூப்பிட்டார், அவன் ஒரே போடு போட்டார். 2 பேரும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு முடிச்சிட்டார். சம்ஹாரம் பண்ணி வேதத்தை காப்பாத்தி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். Thus Hayagriva became the first acharya. So this story you have to know in detail. You can be asked any question from this. சரியா? இதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய தனியனை நம்ம தினம் சொல்லணும். ஸோ உங்களுக்குலாம் ஆச்சாரியனுடைய தனியன் தெரியலைன்னா கத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் பை நோ ஆல் ஆஃப் யூ வுட் பி நோயிங் யுவர் ஓன் ஆச்சாரியாஸ் தனியன்ஸ். ஸோ ப்ளீஸ் ரிசைட் தட் டெய்லி. ஓகே, அடுத்த செஷன் நம்ம பார்த்தது பெருமாள் அப்படிங்கிறது. பெருமாள் ஆர் பகவான் அப்படின்னா யாருன்னு கேட்டா, இதை நம்ம நிறைய டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The one who creates, maintains and dissolves. So சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் யாரு பண்றாரோ அவர் தான் பெருமாள். அவர் தான் காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், ஜெகத் காரணன். அவர் தான் எல்லா தேவர்களாலையும்
படுபவர். ஆல் தேவாஸ் வர்ஷிப் பெருமாள். அப்புறம் பெருமாள் இஸ் தி ஆத்மா அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் இஸ் ஷரீரம். பெருமாள் இஸ் தி ஒன் ஹூ கிராண்ட்ஸ் அஸ் மோக்ஷா. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெருமாள் பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, சத்தியம் ஆர் நித்யம், தட் இஸ் தி ஒன் ஹூ இஸ் எட்டர்னலி தேர். அப்புறம் ஞானம், தி ஒன் ஹூ இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலேஜ். அப்புறம் ஆனந்தம், தி ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் blissful or happy. அப்புறம் அனந்தம், தி ஒன் ஹூ ஹஸ் நோ பவுண்டரிஸ். அண்ட் ஃபைனலி அமலம், தி ஒன் ஹூ இஸ் flawless, who has no mistakes. அண்ட் கடைசியில பெருமாளுக்கு பரபிரம்மத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா அவர் தான் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மி நாராயணன் தான் பெருமாள். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செஷன்ல நம்ம ததிபாண்டா ஸ்டோரி பார்த்தோம். அகெயின் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டு அசைன்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஷுர் யூ ஆல் ரிமெம்பர் ஆல் த டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. ததிபாண்டன் அப்படிங்கிறவன் ஒரு கர்ட் செல்லர் அட் கோகுலம். அவனோட ஆச்சாரியன் தான் கர்க மகரிஷி. அவருக்கு டெய்லி அவன் கேர்டு கொடுத்துட்டு இருப்பான். ஒரு சமயம் அவரோட ஆசிரமத்துல ஒரு ததி ஆராதனை இருந்தது, ஒரு ஃபீஸ்ட் இருந்தது. அதுக்கு நிறைய கேர்டு வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவனும் வச்சிருந்தான் நிறையா, பட் அது போறல. ஸோ அவன் கோகுலத்துல போய் தேடின்னு இருந்தான் இன்னும் கொஞ்சம் கேர்டு கிடைக்குமான்னு. பட் அன்னைக்குன்னு பார்த்து கம்ச மகாராஜா அவனுடைய பேலஸ்லயும் ஒரு ஃபீஸ்ட் இருந்தது. ஸோ எல்லா எக்ஸ்ட்ரா கேர்டும் அங்க போயிடுது. இவனுக்கு கேர்டே கிடைக்கல, எக்ஸெப்ட் ஒரு ஓல்டு உமனுடைய ஆத்துல அவ மட்டும் வச்சுட்டு இருந்தா ஒரு பாட் ஆஃப் கர்ட் அண்ட் பட்டர். எதுக்குன்னு கேட்டா, டெய்லி கிருஷ்ணன் வந்து அவகிட்டேருந்து இந்த கர்டையும் பட்டரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு போவான். அதுக்காக அவ வச்சுட்டு இருந்தா. அப்போ ததிபாண்டன் எனக்கு குடு அந்த கர்டை அப்படின்னு சொல்லி கேட்டான். அவ கொடுக்க மாட்டேன், கிருஷ்ணனுக்கு தான் சொன்னான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறச்சு கிருஷ்ணன் அங்கேன்னு வந்து அதை சாப்பிட்டுட்டான். அப்ப ததிபாண்டனுக்கு கோவம் வந்துடுது. என்னடா அது, இந்த மாதிரி நான் ததியாராதனைக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ இப்படி சாப்பிட்டுட்டியே அப்படின்னு அந்த பானையை புடுங்கினா. புடுங்கறச்சே பார்த்தா that pot which was actually emptied by Krishna became full again with curd and butter. So he became very happy. அதை எடுத்துட்டு கர்கர் கிட்ட போய் கொடுத்தான். கர்கர் கிட்ட கொடுத்தோடனே கர்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வந்து மகா பிரசாதம்ப்பா இந்த தயிரும் வெண்ணையும் அப்படின்னு சொல்லி, அடுத்த தடவை நீ கிருஷ்ணனை பார்த்தா அவங்க கிட்ட மோட்சம் கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ததிபாண்டனுக்கு. ஒரு நாள் கிருஷ்ணன் வெண்ணையை திருடிட்டு யசோத கிட்டக்க ஆப்டுட்டான். யசோத காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம் ஸ்டீலிங் பட்டர். ஸோ ஷீ ஸ்டார்டட் சேசிங் ஹிம். அப்போ he ran and he reached a big tree under which Dadibanda was sitting along with his curd pot. அப்ப அந்த பெரிய கர்ட் பாட் அவங்க கிட்ட இருந்ததா, அதுக்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிட்டமா மாமா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். ததிபாண்டனும் ஓகே அப்படின்னு சொன்னா. கிருஷ்ணன் ஒளிஞ்சுன்னா. யசோத அங்க வந்தா. வந்து கிருஷ்ணன் எங்கன்னு கேட்ட உடனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் இவன். யசோத கிளம்பி போயிட்டா. அப்ப என்ன வெளியில விடு அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அப்ப ததிபாண்டன் சொல்றான், அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு சொல்றான். சரி கொடுத்தேன் நான் பெருமாள். ததிபாண்டன் உடனே சொன்னா, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஆசிரியமா இருக்கிற உனக்கே ஆசிரியம் கொடுத்த இந்த தயிர் பானைக்கும் இந்த கேர்ட் பாட்டுக்கும் நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் கொடுத்தேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். ஸோ இதுதான் ததிபாண்டனுடைய ஸ்டோரி. ஸோ த ஒன் ஹூ கிராண்ட்ஸ் மோக்ஷா இஸ் பெருமாள். அதுக்குதான் இந்த ஸ்டோரி பார்த்தோம். சரியா? ஸோ பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், தினம் பெருமாளை சேவிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், கோவிலுக்கு போனா அர்ச்சனைகள் பண்ணணும், கோவில்ல போய் சேவிக்கணும் பெருமாளை உற்சவங்கள் இருக்கிறச்சே. அண்ட் போய் பெருமாளை பாக்குறதுன்னு சொல்லக்கூடாது, பெருமாளை சேவிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெருமாள் ப்ரொசெஷன்ல வந்தார்னா பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது, பெருமாள் எழுந்தருளினார் ஆர் ஏழினார் ஆர் சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்த டாபிக் நம்ம பார்த்தது வேதம். வேதம்ங்கிற டாபிக்கை பார்க்கும்பொழுது பிரமாணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். பிரமாணம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் சம்திங். ஸோ பிரமாணம் கேன் பி ஆஃப் 3 types: பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் and சப்த பிரமாணம். What is pratyaksham? Something which you can directly see. அனுமானம் is something which you infer. இப்போ ஒரு இடத்துல ஸ்மோக் இருக்குன்னா we think there is fire looking at the smoke. So inference na anumanam. சப்தம் அப்படிங்கிறது வேதங்கள் ஆர் சாஸ்திரங்கள். சரியா? ஸோ இந்த சப்த பிரமாணம் தான் வேதம். வேதம்ங்கிறது எப்படின்னு கேட்டா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் இஸ் நாட் ரிட்டன் பை எனி மேன், ஸோ இட் இஸ் அபௌருஷேயா, இட் இஸ் எட்டர்னல், ஸோ இட்ஸ் நித்யம்.
அண்ட் வாட் இஸ் வேதம் அப்படின்னு கேட்டா ஸ்பிரிச்சுவல் மேன்யூல், இட்ஸ் சாசன கிரந்தம், அதாவது ரூல் புக் மாதிரி இது. அண்ட் தமிழ்ல இட் இஸ் கால்ட் இஸ் மறை பிகாஸ் இட் ஷோஸ் ஹிடன் ட்ரூத்ஸ், மறைஞ்ச சத்தியங்களை அது காமிக்கிறது. அதனால அப்புறம் வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்களை அரேஞ்ச் பண்ணவர் மகரிஷி வேதவியாசர். வேதத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சில மேண்டேட்ஸ்லாம் இருக்கு, சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. உபநயன சம்ஸ்காரமா இருக்கணும், ஆச்சாரியன் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கணும், அண்ட் ஸ்வரசுத்தமா உச்சாரணம் பண்ணி சொல்லணும், ரைட் ப்ரொனன்சியேஷனோட சொல்லணும். அதுக்கப்புறம் the one who leads a life according to the Vedas is a Vaidika. So இதெல்லாம் நீங்க நான் ஞாபகம் வச்சுக்கணும். You all have done assignments for all of this, so I'm sure you all remember everything very well. அதுக்கப்புறம் we did the story of Bharadwaja Maharishi who was given life by Indra again and again and again, and all through his lifespan of almost 300 years he only did Vedadhyanam. ஏன் நீ இப்படி பண்ற, வேதமே அத்தியனம் பண்ணிட்டு இருக்கே, வேற எதுவும் பண்ண வேண்டாமா உனக்கு லைஃப்ல, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட ஹாப்பியா இருக்க வேண்டாமான்னு இந்திரன் கேட்கறச்சு பரத்வாஜர் சொன்னார், ஐ வாண்ட் டு லேர்ன் ஆல் த வேதாஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்திரன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு காமிச்சான், அதுல 3 மலை வந்தது. அந்த மலைகள்ல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்தான், பரத்வாஜர் கிட்ட காமிச்சான். பரத்வாஜரே, இந்த 3 மலைகள் தான் 3 வேதங்கள், ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம். நீங்க இந்த 300 இயர்ஸ்ல கத்துன்றது இந்த கை மண் அளவு தான். இந்த 3 மலைகள்ல இருந்து வேதங்கள் அனந்தம், அதை கத்து முடிக்கலாம் முடியாது, அதனால உபயுக்தமா சில விஷயங்களை கத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதுதான் ஸ்டோரி. இதனுடைய மாரல், வேதங்கள் அனந்தம் அண்ட் கற்றது கைமண் அளவு. How much ever we learn, it is just like a fistful of sand from a mountain. ஸோ அதுதான் ஓகே. இப்போ வேதம் உபநயனமான வாழ்க்கை மட்டும் அப்படின்னு சொன்னா மற்ற வாழ்க்கைலாம் அதோட பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்? அதுக்குதான் ஆழ்வார்கள்லாம் ரொம்ப கிருப்பையா தமிழ் வேதத்தை பண்ணியிருக்கா. தமிழ் வேதம், தமிழ் மறை அப்படிங்கிறது தான் திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம். இதுக்கப்புறம் நம்ம போன வாரம் பார்த்த டாபிக் நல்வழக்கம், தர்மம் அண்ட் சதாச்சாரம். What is நல்வழக்கம்? We just did it last week, so I don't think there is much to discuss in this. நல்வழக்கம் is moral practices which includes a list of do's and don'ts. I think போன வாரம் நிறைய குழந்தைகள் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ போன வாரத்து செஷனை போய் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க சரியா குழந்தைகளா? யாரெல்லாம் போன வாரம் வரலையோ, போன கிளாஸ்க்கு யாரெல்லாம் வரலையோ அவ எல்லாருமே போன வாரம், ஆமா போன சண்டே தான் நினைக்கிறேன், எஸ் we had a session, so please attend that session சரியா? Don't miss it. அதுல டீடைல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. Today I'm not discussing the details. So basically do's and don'ts தான் நல்வழக்கங்கள். டூஸ்ல என்ன இருக்கு, டோன்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். டெய்லி ப்ராக்டிசஸ், அதுல கெட்டிங் அப் ஏர்லி, ஹேவிங் அ பாத், சாண்டிங் திருநாமம்ஸ், ப்ரோஸ்ட்ரேட்டிங் பிஃபோர் பெருமாள், வேரிங் திருமண், ரிசைட்டிங் ஆச்சாரிய தனியன், ரிசைட்டிங் ஸ்தோத்திரம் பிரபந்தம்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் செட் ஆஃப் திருநாமங்கள், நேம்ஸ் தட் ஹேவ் டு பி ரிசைட்டட் எவ்ரி டே. இதுக்கு ஒரு சார்ட் பண்ணி ஒட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க எவ்வளவு பேர் பண்ணியிருக்கேன்னு அது தெரியல, பட் ப்ளீஸ் மேக் திஸ் சார்ட் and stick it in your house and follow it. On getting up you say Hari, while taking a bath or whenever you feel impure recite Pundarikaksha, while eating say Govinda, while going to sleep say Madhava, while going out say Keshava, while reading say Hayagriva, and whenever you are scared say Jai Jai Shri Sudarshan. இதுக்கப்புறம் நம்ம இதுல பார்த்தது புண்டரீக விட்டலனுடைய ஸ்டோரி, how this Pundarika was serving his parents, and அந்த புண்டரீகனை பார்க்க பெருமாளே அவனுடைய டோர் ஸ்டெப்புக்கு வந்தார். அந்த டோர் ஸ்டெப்ல பெருமாளை ஒரு பிரிக்கை போட்டு நிக்க வச்சான் அவன், அந்த புண்டரீகன். அதனால அந்த பிரிக், அதாவது விட் மேல நிக்கிற பெருமாளா விட்டலனா இன்னும் சேவை சாதிக்கிறார் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் தர்மம் அப்படிங்கறத பார்த்தோம். தர்மம்னா என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், விதிமுறைகள், வியவஸ்தைகள். ஸோ தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா வாட் எவர் தி சாஸ்திராஸ் பிரிஸ்கிரைப் இஸ் கால்ட் அஸ் தர்மம். The right thing to do is dharma, so we should never fear to do the right thing. Dharmangal are of 2 types, samanya dharmam and vishesha dharmam. Again very important question from exam point of view. Samanya dharmam என்னன்னு கேட்டா இந்த மாதிரி தர்மசாலைகள் கட்டுறது, டெம்பிள்ஸ் கட்டுறது, ரோட்ஸ் கட்டுறது எக்ஸெட்ரா. விசேஷ தர்மங்கள் are a set of dharmams which are based on what stage of life we are in and in which group we are born into. So
so that's called as varnashrama dharma. இதனுடைய டீடைல்ஸ் நம்ம பண்ணல, just know that விசேஷ தர்மங்கள் are there and they are varnashrama dharmas. And the classic example for dharma is Lord Rama. Ramo vigrahavan dharmaha அப்படின்னு சொல்லி, தர்மமே விக்கிரகமா வடிவமா இருந்தவர் ராமர். அதுக்கப்புறம் சதாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சதாச்சாரம் என்னன்னு கேட்டா சத்துக்கள் ஃபாலோ பண்ற ஆச்சாரம். what do you mean by sat? Sat are dharmikas, the one who live life according to dharma are called as sat, and the practices followed by these sattukal is called as sadacharam. Now Andal says in Tirupavai Pasuram 26 that whatever is followed by elders should be followed by us. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். சரியா? அதுக்கப்புறம் ஸ்டோரி ஆஃப் தர்மராஜா நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இதுல எப்படி தர்மராஜரும் அதாவது யுதிஷ்டிரரும் அவருடைய பிரதர்ஸும் திரௌபதியும் மகாபிரஸ்தானத்துக்கு கிளம்பி போனா அப்படிங்கறத பார்த்தோம். பரீட்சித் அப்படிங்கிறவனை ராஜாவாக்கிட்டு, அவருடைய பேரன், அவனை ராஜாவாக்கிட்டு இவெல்லாம் கிளம்பி மேருமலையை நோக்கி போனா, அப்போ ஒரு நாய் இவா பின்னாடி வந்தது. எல்லாரும் விழுந்து போயிட்டா எக்ஸெப்ட் ஃபார் யுதிஷ்டிரன் அண்ட் தட் நாய். அப்போ இந்திரதேவனே ஒரு சேரியட்ல வந்து இந்த தர்மபுத்திரனை ஸ்வர்க்கத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்றச்சே, இந்த நாய் இல்லாம நான் வரமாட்டேன், பிகாஸ் the நாய் has trusted me and it is my dharmam to protect that நாய். So if you are ready to take the நாய், take the dog along with me, I will come to Swargam அப்படின்னு சொன்னார். Indran said there is no place for dogs. Then Dharmaputra or Yudhishthira said, then I would prefer to continue walking along with the dog rather than coming to Swargam. அப்போதான் அந்த டாக் வந்து யம தர்மராஜனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சொன்னாரா, நான் வெறுமை உனக்கு டெஸ்ட் வச்சேன் யுதிஷ்டிரா, நீ உன்னோட தர்மத்தை எவ்வளவு தூரம் பரிபாலிக்கிற அப்படின்னு பார்த்தேன். ஈவன் டில் த லாஸ்ட் மொமெண்ட் யூ ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு யுவர் தர்மா, யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் ஸ்டோரி ஆஃப் தர்மராஜா. இது நம்ம டீட்டெயில்டா போன கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். ஸோ அட்டென்ட் பண்ணாதவா கண்டிப்பா போன செஷனை போய் அட்டென்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் நல்வழக்கம் தர்மம் சதாச்சாரத்தை பத்தி பிள்ளையந்தாதியுடைய 9வது பாசுரம் சொல்றது. வணக்கம் ஒடுக்கம் அப்படிங்கிற பாசுரத்துல நல்வழக்கத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ இது தெரிஞ்சுட்டா போறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் போர்ஷன் ஃபார் த mid-years. Does anybody have any questions? Any questions, anybody? யாருக்குமே கொஸ்டினே இல்லையா? என்ன குழந்தைகளா, கொஸ்டினே இல்லையா யாருக்குமே? சரி, ஓகே, சூப்பர். சரி, ஸ்ரீநிதி, அவ்யுக், சுதர்ஷன், ரிஷி, அச்சுதன், ஸ்ரீவல்லபன், சாய்ராம், ஸ்ரீஹரி, யாருக்குமே டவுட்டே இல்லையா? சரி, டவுட்டே இல்லைன்னா சமத்தா எல்லாத்தையும் படிச்சுன்னு வாங்கோ. ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம், நல்லபடியா படிச்சுன்னு வாங்கோ. இந்த ரெசிடேஷன் எக்ஸாம்ல மிஸ்டேக்கே இல்லாம எல்லாரும் சொல்லணும். சரியா? So you should get full score in both recitation and MCQ. Okay? Story சொல்லுமாடி. என்னமா ஸ்டோரி சொல்லலாம் வேண்டாம். இது வெறுமே மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन டெஸ்ட். வெறுமே क्वेश्चन இருக்கும், அதுல 3-4 ஆப்ஷன் இருக்கும், அதுல இருந்து ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கும் ரொம்ப. ஓகே, சரி. அப்ப யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். பிபிடியை டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம், அதை வாசிச்சுன்னு வாங்குவோம் எல்லாரும். சரியா?